Okay students, இது வரைக்கும் நம்ம electric field பற்றி நம்ம பார்த்தோம். Now it's time to learn about electric potential. Electric potential பற்றி நான் சொல்லியிருந்தேன். So basically நான் என்ன சொல்லியிருந்தேன்? It is nothing but the physical quantity which determines the flow of charges from one body to the another body. As I said before, there should be something called as a higher potential and there should be something called as a lower potential. Higher potential higher terminal பெரிய length உள்ள terminal நம்ம represent பண்ணுவோம். Lower terminal நம்ம small sign represent பண்ணுவோம். So இந்த difference இருக்கும்போது தான் there will be a flow of charges. அப்போ தான் நமக்கு current இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? So and then also I said that ஒரு charge இருக்கு அப்படின்னா இன்னொரு charge இருக்கு. பேசிக்கலாக இது என்ன இருக்கு? They are both are like charges அப்படின்னா they will repel each other. ஒத்துக்கிறீங்களா? இப்போ நான் இந்த சார்ஜ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பொசிஷன்லேருந்து நான் இந்த பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் டூயிங் சம் ஒர்க் ஹியர். வில் யூ அக்ரி? பிகாஸ் திஸ் ஃபோர்ஸஸ் தட் இஸ் திஸ் சார்ஜ் ரெண்டு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் மேலே கான்ஸ்டண்ட்டாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் எக்ஸர்ட் பண்ணுது. நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் விச் இஸ் இன் திஸ் டைரக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் டு திஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டு கவுண்டர் பேலன்ஸ் அண்ட் ஐ ஷுட் கிவ் இன் த ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இஸ் தட் கிளியர்? ஸோ நான் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு சொல்லலாம்? 0 ஆகும்னு சொல்லலாமா? அகெயின் டோட்டல் ஃபோர்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா என்ன நமக்கு தெரியும் ஃப்ரம் நியூட்டன்ஸ் லா, தட் இஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படின்னா இந்த சார்ஜுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் இந்த டைரக்ஷனில், there is some displacement இருக்கு, பட் இந்த சார்ஜ் ஆக்சலரேட் ஆகல, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? தட் இஸ் ஐ ஹாவ் டூ சார்ஜஸ், ஐ எம் டிஸ்பிளேசிங் ஹியர் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இப்போ நான் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிட்டேன், நான் ஒர்க் பண்ணிட்டேன்னு சொல்லாமா? இந்த ஒர்க் தான் என்னவா போய் ஸ்டோர் ஆகும்? நான் சொல்கிறேன் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக போய் ஸ்டோர் ஆகும். தட் இஸ் வாட் கிவன் ஹியர். தட் இஸ் இட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் டிட்டர்மைன்ஸ் த டிகிரி ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் அ பாடி. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? தட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் அண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஒர்க் டன் இன் மூவிங் வித்தவுட் எனி ஆக்சலரேஷன். நான் சொன்னது புரிஞ்சா? வித்தவுட் எனி ஆக்சலரேஷன் என்ன அர்த்தம்? நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் இந்த டைரக்ஷனில், இன்னொரு ஃபோர்ஸ், இதாவது இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஒன் சார்ஜ் ஆன் த அனதர் சார்ஜ் அண்ட் ஐ எம் கிவிங் த ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன்னா டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்படின்னா பார்ட்டிகல் என்ன ஆகுது? அன்ஆக்சலரேட்டட் ஆகுது. தட் மீன்ஸ் வித்தவுட் எனி ஆக்சலரேஷன். எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு அ பாயிண்ட் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்படின்னா இப்போ நான் என்ன சொன்னேன்? இங்கிருந்து இங்கே நான் மூவ் பண்ணுறேன்னு தானே சொல்கிறேன். இன்ஃபினிட்டிலேருந்து நான் கொண்டு வரேன். இங்கே எல்லாம் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஒரு சார்ஜுக்கு இப்போ என்ன இருக்கும் நம்ம பார்த்தோம், இதை சுற்றி ஃபீல்டு இருக்கும் நம்ம சொல்லிட்டோம். இந்த ஃபீல்டு என்ன பண்ணுது? இந்த பாசிட்டிவ் சார்ஜர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. இருந்தாலும் நான் எதிர்த்து வேலை பார்த்து அது மேலே என்ன பண்ணுற பக்கத்தில் நான் ஏதோ ஒரு பாயிண்ட் இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம் பிளேஸ் பண்ணுறது பொட்டென்ஷியல் எனர்ஜியாக போய் ஸ்டோர் ஆகும். இதுதான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு நான் சொல்கிறேன். இஸ் தட் கிளியர்? இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஒர்க் டன் நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் எனக்கு பொட்டென்ஷியலாக போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ ஒர்க் டன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? ஃபோர்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்? தட் இஸ் Q டைம்ஸ் E. ஷல் ஐ டெல்? தட் இஸ் வாட்? Q டைம்ஸ் E. இங்கே Q போட மறந்துட்டாங்க, இங்கே Q வரும். Q டைம்ஸ் E டாட் dl சொல்லாமா? இப்போ ஈக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1/4πε0 1/r² இருக்குது. இதை நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? -1/r. பட் இங்கே வெளில எனக்கு ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஏன் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது? நான் எகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன். தட்ஸ் வை மைனஸ் சைன் இங்கே போட்டிருக்கேன். நான் இன்டகிரேட் பண்ணால் இனிஷியலாக r² இருக்குது, 1/r² இருக்குது. பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகும் நம்ம பார்த்தோம்? Q/1/4πε0 டைம்ஸ் r². சரியா? ஸோ r² இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணலாம் நம்ம? I can substitute what? If I integrate this, I will have -1/r. Again minus இருக்கு, இங்க ஒரு minus minus plus. So Q times Q0 by 4πε0 1 by that is என்ன பண்ற? லிமிட் சப்ஸ்டியூட் பண்ற. 1/rb -1/ra. இப்போ இந்த டேர்ம் எனக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான்? இங்க ஒரு Qவை விட்டுட்டாங்க. So I'll write here. இங்கே எனக்கு ஒரு Q வரும். Q0 டைம்ஸ் இங்கே Q0 நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனை, இதுதான் எனக்கு ஒர்க் டன். இப்போ இந்த ஒர்க் டனை நான் Q0ஆல் நான் டிவைட் பண்ணிடுறேன். Q0ஆல் டிவைட் பண்ணால் ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. எகெயின் விச் இஸ் ஆல்சோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜ் ஆஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? தட் இஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை டெஸ்ட் சார்ஜ். ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு ஒன்று கிடைக்குது. தட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெஸ்ட் சார்ஜாக கிடைக்குது. அதே மாதிரி நான் இப்போ இந்த ஒர்க் டன் கிடைக்கிறது என்ன பண்ணுறேன்? டெஸ்ட் சார்ஜால் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்குது. ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்குது. அது எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது? எகெயின் டெஸ்ட் சார்ஜுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதை நான் பொட்டென்ஷியல் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
அதாவது சிம்பிளி ஃபார் அ சோர்ஸ் சார்ஜ் அலோன். இதனால் நான் Q நாட்டால் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபைனல் எக்ஸ்பிரஷன் எதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த சோர்ஸ் சார்ஜை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் இதை நான் பொட்டென்ஷியல் சொல்கிறேன். பொட்டென்ஷியல் எனர்ஜி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த Q நாட் ஆல்சோ, வேறஸ் பொட்டென்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ் சார்ஜ் அலோன். ஆர் யூ ஆல் கெட்டிங் மை பாயிண்ட்? தட் இஸ் பொட்டென்ஷியலை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன், தட் இஸ் ஒர்க் டன் per unit discharge. So that is what the potential is. Potential is equal to work done per unit discharge, or I can write work done as Q times V. So work done in electrostatics அப்படின்னு கொஷின் எது வந்தாலும் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணும். work done ஜென்ரல் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், force times displacement, but in electrostaticsனா இதுதான் Q times V is the corresponding potential. The unit of potential பார்த்தீங்கன்னா volt or joule per coulomb அப்படி நம்ம சொல்லலாம், because work done is joule and coulomb is the unit for the charge, correct? So electric potential நம்ம இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், at a point is 1 volt if 1 joule of work is done in moving a 1 coulomb of charge from infinity to that point in the electric field. I hope this is clear. இப்போ நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்லேயே, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் நமக்கு சிக்னிஃபிகண்ட் கிடையாது, பிகாஸ் பொட்டென்ஷியலை வச்சுட்டு என்னால் சொல்ல முடியாது. வாட் இஸ் சிக்னிஃபிகண்ட்? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் மூவிங் எகெயின் வித்தவுட் ஆக்சலரேஷன் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு த அனதர் பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட், இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும், முன்னாடி நம்ம என்னவா அஷ்யூம் பண்ணியிருக்கோம், தட் இஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டியிலேருந்து வர மாதிரி அஷ்யூம் பண்ணியிருக்கோம். கேன் யூ சி திஸ் ஒன் ஆர்ஏ வந்து எப்படி இருக்குது, இன்ஃபினிட்டி, இனிஷியலாக இன்ஃபினிட்டியிலேருந்து நான் கொண்டு வர மாதிரி அஷ்யூம் பண்ணியிருக்கோம். பட் இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வந்தால் என்ன ஆகும், ஐ டோன்ட் ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இன் ஆர்டர் டு ஹாவ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தேர் ஷுட் பி some particular பாயிண்ட்லேருந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எகெயின் அந்த குவான்டிட்டியை நான் Q நாட்டால் டிவைட் பண்ணுறேன், விச் இஸ் ஹேவிங் திஸ் ஆஸ் மை எக்ஸ்பிரஷன். எகெயின் திஸ் இஸ் மை VB மைனஸ் வின்னு சொல்லாமா, திஸ் இஸ் வாட் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஆனால் பொட்டென்ஷியல் இஸ் நாட் ஃபிசிக்கலி சிக்னிஃபிகன்ட் சொல்கிறேன், பட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ஃபிசிக்கலி சிக்னிஃபிகன்ட். ஏன்? பிகாஸ் தட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சார்ஜஸ் எப்படி மூவ் ஆகுது ஃப்ரம் ஹையர் டு லோயர், இல்லைனா கரண்ட் இருக்குமா இருக்காதா, மோஷன் ஆஃப் சார்ஜஸ் இருக்குமா, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்குமா, அதையே நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ பொட்டென்ஷியல் அட் இன்ஃபினிட்டி இஸ் 0. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் இன்ஃபினிட்டி 0. infinity போடுங்க, 1 by infinity becomes 0, correct? Electric potential near an isolated positive charge is always positive, whereas negative charge, it depends on the sign. That is, it does not depend on the direction, because it's a scalar quantity, it depends on only the sign அப்படின்னு சொல்கிறாங்க. CGS சிஸ்டமில் யூனிட்டியும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார் அ சிங்கிள் பாயிண்ட் சார்ஜுக்கு பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும். இப்போ நம்ம சிங்கிள் பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு பார்த்தோம், தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு R². அப்போ பொட்டென்ஷியல் எப்படி வருது நம்ம பார்த்துடலாமா. ஸோ இனிஷியலி நமக்கு ஒரு பாசிட்டிவ், தட் இஸ் ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குது, தட் இஸ் சோர்ஸ் சார்ஜ் இருக்குது. இங்கே நான் டெஸ்ட் சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த சார்ஜ் மேலே என்ன பண்ணும், எகெயின் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் இந்த டேரக்ஷனில். பட் நான் என்ன பண்ணுறேன், இந்த டேரக்ஷனில் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எகெயின் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், எகெயின் Q0 டைம்ஸ் E dx. That is it becomes 180 degree, because why? That is the displacement and the force are in opposite in direction. This is the force given by the electrostatic force. நான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறனால இப்படி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஸோ இட் மேக்ஸ் 180 degree. ஸோ திஸ் இஸ் பிகம் மைனஸ். இப்போ இங்கே எழுதிக்கலாமா. ஸோ இங்கே எழுதிட்டேன். தட் மீன்ஸ் if I integrate, I will have the corresponding electric field is given as this one. If I integrate on both the sides, I will have this as my answer. Can you see this one? The potential for a point charge which I am bringing from infinity. Can you see this one? இன்ஃபினிட்டியிலேருந்து நான் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு பொட்டென்ஷியல் என்னவா கிடைக்குது, Q/4πε times R. That is potential is direct inversely proportional to R alone, whereas the electric field, it is inversely proportional to R². This is for the point charges, not for the dipole. Dipole என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுவும் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் ஒபே பண்ணுவாங்க மேம் அப்படின்னா, எஸ் இன்டீட் இட் ஆல்சோ ஒபேஸ் த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஸோ த நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அட் எனி கிவன் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் சார்ஜஸ், algebraic sum, it is independent of direction also. அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதுமானது. So electric potential at a point due to a charge is not affected by the other charges. Again superposition principle சொல்ற மாதிரி தான். Can you see this one? This potential goes like 1 by R, whereas force goes like 1 by R². It is a scalar, it is a vector. So this is what about the for a point charges. இப்போ ஒரு வேளை டைபோலாக எனக்கு இருக்குது,
டைபோலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வாட் வில் பி த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பார்த்துட்டோம். டைபோலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்துச்சுமா? 1/r³ போச்சு. ஞாபகம் இருக்கா? ஃபார் ஆக்சியலாக இருக்கட்டும் ஈக்குவட்டோரியலாக இருக்கட்டும் 1/r³ இருந்துச்சு. இப்போ நமக்கு we have to find the electric potential at some any axial point, maybe in some this point or this point, whatever it is, but axial point நம்ம கண்டுபிடிக்கிறோம். again Vp என்ன வரப்போகுது? this distance will be x மைனஸ் எல்லாம் நமக்கு வரப்போகுது. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் எல்லாம் வரப்போகுது. பட் சார்ஜ் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? தட் இஸ் சிம்பிளி ஆட் தானே பண்ண போகிறோம் நம்ம சொன்னோம். தட் இஸ் திஸ் பொட்டென்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பொட்டென்ஷியல் அட் திஸ் பாயிண்ட். ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? q/4πε0 of 1/x minus l minus 1/x plus l. இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. எகெயின் q times 2 q dot 2l நம்ம என்ன சொல்லலாம்? p, தட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் நம்ம சொல்லலாம். அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ விபி எகெயின் நான் என்னவா அஷ்யூம் பண்ணுறேன்? தட் இஸ் எல் இஸ் வெரி வெரி லெஸ் தேன் திஸ் எக்ஸ் அப்படின்னா ஐ கேன் நெக்லேட் தட் இஸ் p/4πε0 டைம்ஸ் என்ன வரப்போகுது? எக்ஸ் ஸ்கொயர். கேன் யூ சி திஸ் எக்ஸ்பிரஷன்? இதெல்லாம் கான்ஸ்டன்ட், பட் என்னவா இருக்குது? ஃபார் அ டைபோல் v இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர். Can you get this one? For a electric point charge V is inversely proportional to 1/r or 1/x. இங்க 1/x square இருக்கு. சரிங்களா? ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் ஸோ எகெயின் ஐ ஆம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் திஸ் ஒன். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன். இங்கே என்ன எப்படி இப்போ பொட்டென்ஷியல் இப்படி இருக்கா அதெல்லாம் பார்க்க தேவையில்லையே. இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒன்லி ஜஸ்ட் ஆட் தான் பண்ண போகிறேன். இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருந்தால் என்ன பண்ணுறோம்? ரிசால்வ் பண்ணுறோம். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கா? திஸ் இஸ் காஸ் தீட்டா, திஸ் இஸ் சைன் தீட்டா, டிபெண்டிங் ஆன் த டைரக்ஷன் வி ரிசால்வ். பட் இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறதுனால தட் இஸ் அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? VQ at this because of this plus q, VQ at because of this minus q. பண்ண என்ன வரப்போகுது? இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் BQ அண்ட் AQ நமக்கு வரப்போகுது. வாட் இஸ் PQ அண்ட் AQ? சேம். இது எனக்கு 5 மீட்டர்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கலில் எனக்கு எப்படி இருக்க போகுது? இது எனக்கு 5 தான் இருக்க போகுது. ஒத்துக்கிறீங்களா? ஸோ தட் மீன்ஸ் சின்ஸ் BQ அண்ட் AQ ஆர் சேம், மை பொட்டென்ஷியல் என்ன ஆகிடுச்சு? 0 ஆகிடுச்சு. ஸோ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா P டைம்ஸ் காஸ் தீட்டா பை 4πε0 டைம்ஸ் ஆர் ஸ்கொயர். டோட்டலாக பொட்டென்ஷியலை நான் டிஃபைன் பண்ணுறேன். இந்த தீட்டா ஆக்சியல் பாயிண்டில் பார்க்குறோம் அப்படின்னா 2 டைபோல் இருக்குது. தட் இஸ் Q மைனஸ் Q ப்ளஸ் Q இருக்குது. இந்த ஆக்சியல் பாயிண்டில் பார்க்கும்போது ஆங்கிள் என்ன ஆகிடும்? 0. டைபோலுக்கும் இட் மேக்ஸ் திஸ் ஆர் வெக்டர் எப்படி இருக்குது? 0வாக இருக்கிறதுனால பொட்டென்ஷியல் வந்து நான் ஜீரோ வேல்யூ வரும். பட் ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் எப்படி இருக்குது? எக்ஸாக்ட்லி 90 டிகிரி இருக்கிறதுனால காஸ் 90 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் மை பொட்டென்ஷியல் வில் பி 0. இஸ் இட் கிளியர்? நவ் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் கொஷின்லேயே நமக்கு ஆன்சர் இருக்க மாதிரி இது என்ன இருக்குது? வேர்ட்லேயே நம்ம மீனிங் கண்டுபிடிச்சலாம். ஈக்விபொட்டென்ஷியல் அப்படின்னா பொட்டென்ஷியல் எப்படி இருக்க போகுது? சேமாக இருக்க போகுது. தட் இஸ் சர்ஃபேஸ் அட் எவ்ரி பாயிண்ட் த பொட்டென்ஷியல் டியூ டு த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி சேம். எப்போ எனக்கு சேமாக இருக்கும்? பொட்டென்ஷியல் ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ் நம்ம என்னென்னு பார்த்தோம்? V is equal to Q/4πε0 டைம்ஸ் ஆர். இப்போ தானே பார்த்தோம். Qங்கிறது கான்ஸ்டன்ட். 4πε0 வேல்யூ என்ன? 9 × 10⁻9, அதுவும் கான்ஸ்டன்ட். அப்போ V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/rன்னு சொல்லலாமா? அதாவது இந்த R கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இந்த Vயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நான் சொல்லலாம். ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் தட் இஸ் ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q இருக்குன்னா இதுக்கு ஸ்பெரிக்கல் சிமெட்ரி இருக்குன்னு பார்த்தோம். இங்கிருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா பொட்டென்ஷியல் இந்த பாயிண்ட் எல்லா பாயிண்ட்லையும் எனக்கு சேமாக இருக்குன்னு சொல்லலாமா? இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஸ்பியர் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். எகெயின் இந்த பாயிண்ட் பாருங்கள், ஒரு 10 மீட்டர் இருக்குது. 10 மீட்டர் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன். திரும்ப எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த எல்லா பாயிண்ட்லையுமே எனக்கு பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும். தட் இஸ் மை பொட்டென்ஷியல் ஷுட் சேம் at all the point. அதுதான் equipotential surface. For a spherical isolated charge இருந்தால் this is the equipotential surface, and for this plane sheet இருந்துச்சு அப்படின்னா this is my equipotential surface. ஸோ இந்த சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து 0 ஆகும். ஏன் ஒர்க் டன் 0 ஆகுதுன்னா சின்ஸ் நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? இங்கே பொட்டென்ஷியல் சேம், பொட்டென்ஷியல் எல்லா இடத்துலையும் சேம்னு சொல்லிட்டேன். அதான் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ஒர்க் டன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோங்க? Q டைம்ஸ் Vன்னு நான் டிஃபைன் பண்ணனா? இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணேன். V சிக்னிஃபிகண்ட் கிடையாது, பட் VB மைனஸ் VA தட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சிக்னிஃபிகண்ட் நான் சொன்னேன்னா இங்கேருந்து இந்த பாயிண்டில் 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா இங்கே என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே 5 மீட்டர் இங்கே இருக்கும் போது பொட்டென்ஷியல் அதுதான் இருக்கும். இப்போ தானே பார்த்தோம். அப்போது இந்த பொட்டென்ஷியல் 5 வோல்ட் இருக்குது அப்படின்னா இங்கே எனக்கு 5 வோல்ட் இருக்குது அசம்ஷனில் சொல்கிறேன். வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்? 0. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0னா வாட் இஸ் மை ஒர்க் டன்?
0 அப்படின்னா இங்கிருந்து இந்த சார்ஜை நான் மூவ் பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை, அதாவது யாருமே என்னை எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? தட் இஸ் மை ஒர்க் டன். No work is done in moving a test charge from one point to the another point in the equipotential surface. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு இது ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ், அதே மாதிரி இது எனக்கு ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். இந்த பாயிண்டில் தான் சார்ஜ் மூவ் ஆகிறது எனக்கு ஒர்க் டன் 0ன்றேன். பட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறதோ, இந்த சர்ஃபேஸ்லேருந்து இங்கே மூவ் ஆகிறதோ நான் 0 ஒர்க் டனாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க நல்லா. நான் இங்கேருந்து இங்கே எந்த சார்ஜ் மூவ் பண்ணாலும் ஒர்க் டன் 0ன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து நான் இங்கே மூவ் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் மூவ் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் மூவ் பண்ணுறேன்னா ஒர்க் டன் 0. பட் இங்கிருந்து நான் என்ன பண்ணுறேன், ஏங்கிற பொசிஷன்லேருந்து பிங்கிற இந்த சர்ஃபேஸ்க்கு வந்தேன் அப்படின்னா ஒர்க் டன் நான் 0வாக இருக்கும். இஸ் தட் கிளியர்? பிகாஸ் இதுக்கு எனக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும் டிபெண்டிங் ஆன் த ரேடியஸ், இதுக்கு எனக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும் டிபெண்டிங் ஆன் த ரேடியஸ். இஸ் தட் கிளியர்? ஸோ த பொட்டென்ஷியல், there is no work done in moving a test charge from one point to another point in the equipotential surface. So because இது நமக்கு 0 ஆகிறதுனால என்ன ஆகிடுது, work done 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் பர்பன். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் தான் எனக்கு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி எப்படி இருக்கணும், அவுட்வர்டாக இருக்கணும். இந்த சர்ஃபேஸ்க்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லலாமா? கரெக்டாக. இட் மேக்ஸ் 90 டிகிரின்னு சொல்லலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டேரக்ஷனில் இருக்குது, ஒரு சார்ஜ் நான் இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகிறேன், ஏன்னா சர்ஃபேஸ் எனக்கு இப்படி தானே இருக்குது. இப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் 90 டிகிரின்னு சொல்லலாமா? அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டேரக்ஷனில் பாயிண்ட் பண்ணுறேன், சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி தானே மூவ் ஆகிறேன் ஒரு சர்ஃபேஸில். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் இருக்குன்றேன் பெர்பெண்டிகுலராக. இட் மேக்ஸ் 90 டிகிரினா எகெயின் ஒர்க் டன் என்ன ஆகிடும், cos theta 90 degree. That means work done என்ன ஆகிடும், again 0. Either in this way or in this way my work done becomes 0. Is that clear? For a system of chargesக்கு நான் இப்படி எழுதியிருக்கேன். That is W is equal to Q times V. This is the work done in the electrostatic case. In case of infinity to that point, இன்ஃபினிட்டிலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணும் போது இட் வில் பி அ நான் ஜீரோ ஒர்க் டன், தட் இஸ் Q times V. அண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மூவ் பண்ணும்போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட். இன் கேஸ் ஆஃப் திஸ் ஒன் கிராஃபில் ஃபிகர் படி நான் இப்படி சொல்லியிருக்கேன். இப்போ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இப்போ எனக்கு ஒரு சார்ஜ், இப்போ பேசிக்காக ட்ரையாங்கிள் தான் இருக்குது, ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், ஐ ஹாவ் அ ட்ரையாங்கிள் அலோன். இப்போ இதில் சார்ஜஸே இல்லை, ஒத்துக்கிறீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு சார்ஜை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவீங்களா? நோ, தேர் இஸ் நோ ஒர்க் டன். பிகாஸ் ஏன் ஒர்க்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன், இங்கே யாருமே என்னை எதிர்க்கிறது இல்லை. அதாவது தண்ணி ஆற்றுல வந்து இப்படி தண்ணி போகுது அப்படின்னா நான் இதே டைரக்ஷனில் நீச்சல் அடித்தேன், இல்லை இதே டைரக்ஷனில் இருக்கேன்னா ஆறே என்ன பண்ணிவிடுது, என்ன தண்ணி இல்லை டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் ஆறு போகுதோ அதே டைரக்ஷன் நான் ஈஸியாக நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாம். நான் ஒர்க் பண்ணுறேங்கிறது இங்கே 0 தான், இல்லை மினிமம் தான் சொல்லாமா? அதே நான் எதிர் நீச்சல் போடணும் அப்படின்னா நான் இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கே யாருமே எனக்கு எதிர்க்கிறதுக்கு இல்லை. இங்கே சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸில் இங்கே ஒரு சார்ஜுமே இல்லை. இப்போ தான் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா த ஒர்க் டன் ஆன் திஸ் சார்ஜ் வில் பி 0. இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன் வெற்றிகரமாக. இன்னொரு சார்ஜ் என்ன பண்ணுறேன், எகெயின் இன்ஃபினிட்டிலேருந்து எடுத்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ரிப்பல் பண்ணும். அப்போ இதுக்கு எதிர்த்து நான் இங்கே வேலை செஞ்சு இதை உட்கார வைக்கிறேன் சொல்லாமா? இப்போ இன்னொரு சார்ஜ் எடுத்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணால் நான் டபுள் த டைம் ஒர்க் பண்ணும். பிகாஸ் இதுவும் என்ன கான்ஸ்டண்ட்டாக எதிர்க்குது, இதுவும் என்ன கான்ஸ்டண்ட்டாக எதிர்க்குது. ஸோ த ஒர்க் டன் இன் பிரிங்கிங் திஸ் சார்ஜ் அண்ட் பிளேசிங் ஹியர் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். தட் இஸ் வாட் கிவன் இன் திஸ் கிராஃப். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜும் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். தட் இஸ் த கிவன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து 1 2 இந்த பொசிஷனுக்கு இந்த பொசிஷனுக்கு என்னங்கிறது தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி சொல்கிறோம். ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம், என்னால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். தட்ஸ் இட்.